வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து கோல்டுடைய அப்டேட் பார்க்கலாம். ஸோ கோல்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் ஹை ஆல்மோஸ்ட் வந்து பிரைஸ் வந்து இப்போ வந்து 5000க்கு பக்கமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு புல் ராலி இருந்தது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இனி அப்கமிங் மார்க்கெட்ல எதிர்பார்க்கலாமா? அப்படின்னா அதுக்கான சான்சஸ் இருக்கும். இதுக்கு மார்க்கெட்ல கூல் டவுன் நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கான சாதகமா அமையும். ஸோ 5000லேருந்து 5200 அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக அமையும். அதனால் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து அல்லது லைட்டாக அப்படி மார்க்கெட் மேலே புஷ் பண்ணும். இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைஸை வந்து பிரேக் பண்ணி காட்டும். அதுக்கப்புறம் ப்ரைஸில் வந்து ஒரு டேர்ன் கிடைக்கும்போது அது வந்து 5000 வரைக்கும் கூட போகலாம். நம்ம வந்து ஒரு கரெக்ஷன் மார்க்கெட்டை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கரெக்ஷன் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குறைந்தபட்சம் இங்கேருந்து ஒரு ட்ராப் அப்படிங்கிறது 9% to 14% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ 9% அப்படின்னு நம்ம சொல்லும்போது கிட்டத்தட்ட 4580 லெவல்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கங்க. 600 ஆர் 580 வரைக்கும் மார்க்கெட் வந்து இறங்கும். தென் ஒரு கரெக்ஷன் வந்து மார்க்கெட் திருப்பி ட்ராப் ஆனால் நமக்கு வந்து கீழே 4300 வரைக்கும் சான்சஸ் இருக்கும். அப்போ இந்த ஃபால் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இது வந்து ஓவர் நைட்டில் டக்குன்னு வராது. ஓகே, ஸோ அதனால் நிறைய பேர் செல் பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. நேற்று வீடியோஸ் வந்து தர முடியல. அதனால தான் இன்றைக்கி மார்னிங் ஏர்லி மார்னிங்காகவே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக கொடுக்குறோம். ஸோ ட்ரெண்டு வந்து ஸ்டில் அந்த புல்லிங்கில் தான் இருக்குது மார்க்கெட்டை. இப்போ நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் பேசியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எலியாட் வேவ் வந்து நம்ம பேசியிருந்தோம். ஸோ எலியாட் வேவ் வரும்போது ஒன் மோர் ஹை மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே இருக்கும்போது சொல்லியிருந்தோம் மார்க்கெட் கீழே வந்தாலும் ஒன் மோர் ஹை அப்படிங்கிறது இருக்குது. அதை தான் இப்போ மார்க்கெட் வந்து கொடுத்துட்ருக்கு. அப்போ இந்த இடத்துல ஆரம்பிச்சிருந்த ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டிங் ஸ்ட்ரெச்சர் ஆல்மோஸ்ட் இப்போ இந்த இடத்துல எண்ட் ஆகணும் ஆஸ் பர் வேவ். ஓகேங்களா? ஸோ இந்த வேவை இன்னொரு முறை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் அப்படி டீட்டெயில்டாக பார்த்துக்குங்க. ப்ரைஸ் பாருங்கள், இங்கே ஏபிசி முடிச்சுட்டு ஒரு ஃபோர்த் வேவ்ல முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த மார்க்கெட் வந்து ஃபிஃப்த் வேவை வந்து இப்போ வந்து நடத்த போகுது. இந்த ப்ளூ கலர் லைன் ஃபிஃப்த் வேவை மார்க்கெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி நடக்க போகுது. இந்த வேவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 1 2 3 4 and 5 நடக்கும். இப்போ நம்ம அந்த தேர்ட் வேவ்ல இருக்கிறதுனால தான் ட்ரெண்டிங் வந்து இவ்வளோ அக்ரெசிவ்னஸில் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இந்த வேவ்க்குள்ள 1 2 3 4 அண்ட் இந்த ஃபிஃப்த்துக்குள்ளே நம்ம இப்போ வந்து இருக்கோம். இந்த ஃபிஃப்த் வேவ்க்குள்ளேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அண்ட் ஃபிஃப்த் செஷனுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த ஃபிஃப்த் வேவ் இன்னும் முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை. இன்னும் லைட்டாக இந்த இடத்துல ஒரு இன்னைக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இங்கேருந்து டேர்ன் ஆகும்போது தான் நமக்கு ஒரு ஸ்ட்ரெச்சர் ஏ பி அண்ட் சி நடக்கும். இதில் சப்போஸ் நம்ம வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து நிறைய யூடியூப்ஸ்லேயோ அல்லது நிறையா டெலகிராம்ஸ்லேயோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க இது வந்து ஒரு ஏபிசி கரெக்ஷன் நடக்க போகுது அப்படின்ட்டு. பட் கீழே வரல. அப்போவே நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இதுவே நமக்கு ஏபிசியாக நடந்துட்டா இந்த இடத்துல டேர்ன் ஆகலை அப்படின்னா இது வந்து ரேலி அப்படிங்கிறது சொல்லியிருப்போம். அதே இடம்தான். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இங்கேயே மார்க்கெட் கன்சாலிடேட் நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஏபிசி முடிப்பான். அதனால தான் மினிமம் நம்ம 4580 லெவல்ஸை எதிர்பார்க்குறோம் 600 வரைக்கும். இல்லை ப்ரைஸ் வந்து ரொம்ப சாலிடாக இந்த மாதிரி ஒரு பாத்தில் எல்லாம் ஏபிசி கொடுத்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ராப் நல்ல கரெக்ஷன் அப்படிங்கிற மார்க்கெட் இருக்கும். இது வந்து 4300 வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இப்போ நம்ம லைஃப் டைம் கையில் இருக்கோம். இங்கே நம்ம இனிமேல் செல் பண்ணுமா அப்படின்னா இல்லை, மார்க்கெட் ஸ்டில் பை மோடில் தான் இருக்குது. ஓகே, எனி செல் செட்டப்
இந்த இடத்துல நமக்கு கிரியேட் ஆனா, இல்ல உங்களுக்கு கிடைத்தாலும், நீங்க ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி மட்டும் தான் செல் எடுக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த ரேலி வந்து இன்னும் மார்க்கெட்ல வந்து அப் சைட்ல தான் இருக்கு. டவுன் சைடுக்கு இன்னும் திரும்பல. ஓகேங்களா? நேத்து வந்ததெல்லாம் ஜஸ்ட் எ கரெக்ஷன் மார்க்கெட். ரைட்? இந்த மாரி கரெக்ஷன் மார்க்கெட் தான் மார்க்கெட்ல இப்ப இங்க கிரியேட் ஆயிருக்கு. ஸோ, இந்த ரேலி நமக்கு கிடைக்கும்போது, நீங்க அப்கமிங்ல எப்படி பை சைட்ல இருந்தீங்களோ, அந்த மாரி ஒரு ஷார்ட் டெர்ம்ல நீங்க மார்க்கெட்ல செல் இருப்பீங்க. ஒன்ஸ் மார்க்கெட் இந்த 9% இருந்து ஆல்மோஸ்ட் 14%க்குள்ள கரெக்ட் ஆகணும். கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, திருப்பி மார்க்கெட் எடுக்கக்கூடிய இந்த ரேலி ரொம்ப அக்ரஸிவ்னஸ்ல தான் இருக்கும். இது கொஞ்சம் நல்லாவே மார்க்கெட்ல மேல புஷ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? அந்த 5த் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது, நமக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 5700 கிராஸ் பண்ணி 6100 வரைக்கும் போறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ, இது அடுத்த கதை. நம்ம அத வந்து ஃபியூச்சர் மார்க்கெட் அப்புறம் பார்த்துக்கலாம். நெறைய பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாரி ஏரியாஸ்க்கு வரும்பொழுது, நீங்க கன்சிடர் பண்ணலாம். இங்க நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே. ஐ மீன் ரியல் கோல்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ, பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரேலிய வந்து இன்னைக்கு நமக்கு எண்ட் ஆகுறதுக்கு பாசிபிள்ஸ் உண்டு. ஸோ, ஃப்ரைடே மார்க்கெட் ஆல்மோஸ்ட் எதுக்காக இது சொல்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு எண்டிங் ஸ்ட்ரக்சர் தெரியுது. ஆனா இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அந்த எண்டிங் ஸ்ட்ரக்சர் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஆகும்போது நான் டெலகிராம்ல கண்டிப்பா சார்ட்ஸ் உங்களுக்கு போடுறேன். ஸோ, இந்த இடத்துல ஓவர் நைட் பொசிஷன் தயவு செய்து எடுத்துறாதீங்க. சரி, ஒவ்வொரு முறை கேப் அப் தான் மார்க்கெட் நடக்கிறான். சண்டேஸ் ஆனா அதனால அப்படின்ட்டு. ட்ரம்ப் கம்மிங் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ்ல ஏதாவது நாங்க வந்து கிரீன்லாண்ட்ஸ வந்து டோட்டலா வந்து நெக்லெக்ட் பண்றோம். இந்த மாரி ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மென்ட் வரும் பட்சத்தில், அல்லது பாவல்ட்டருந்து ஏதாவது ஒரு நியூஸ் வரும்பொழுதோ, ஏதோ ஒண்ணு நடந்தது அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து திரும்புறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். டவுன் சைட்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. நம்ம அத வந்து வீக்லி ஃபோர்காஸ்ட்ல நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ, இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து பை ரேலில தான் இருக்கோம். பை தான் பண்ணணும். ஸோ, இப்ப வந்து நான் வந்து ஒரு 1 ஹவர் சார்ட்ல உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, பிரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ராப் வருது. இதெல்லாம் நமக்கு பத்தாது. ஸோ, இத வந்து அப்கமிங்ல மார்க்கெட் ஸ்டே பண்ணி மேல புஷ் பண்ணணும். மேல புஷ் பண்ணணும். அல்லது மேல போனா கூட நமக்கு வந்து ஒரு ஸ்விங்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஸ்விங்ஸ் வந்து இப்படி நிக்கும். அந்த மாரி டைம்ல தான் நம்ம வந்து இந்த இடத்துல மார்க்கெட் செல் பண்ண முடியும். இல்ல திடீர்னு மார்க்கெட்ல வந்து ஒரு ஃபால் வந்துருச்சுங்க. டக்குன்னு ஒரு பெரிய ஃபால் வந்துச்சுங்க. அப்படின்னாலும் மார்க்கெட் வந்து மேல போகும். எங்க அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ்க்கு நேத்தெல்லாம் சொன்னது இடம் இதுதான். இங்க செல் அப்படிங்கிற செட்டப் வரல. செல் பண்ணாதீங்க. பி மினிமம் நமக்கு 60க்கு மேல 860க்கு மேல மார்க்கெட் வந்து போயிடணும். இல்ல லைஃப் டைம் ஹைய உடைச்சிறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம செல் செட்டப்ப பத்தி யோசிக்கணும். ஸோ, இப்ப நம்ம வந்து செல் செட்டப்ப கன்சிடர் பண்ணக்கூடிய நேரம் வந்திருக்கு. பட் செல் இன்னும் ஆக்டிவேட் ஆகல. ஆக்டிவேஷன் நடக்கிற வரைக்கும் கண்டிப்பா வெயிட் பண்ணணும். ஓகே. ஸோ, ஒரு ட்ரெண்ட் இன்னும் திரும்பாதும்போது அந்த ட்ரெண்ட்ல பை எடுத்துக்குங்க. நல்ல ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது அப்படின்னு நாங்க எங்களுக்கு தெரியும்போது இன்ஃபார்ம் பண்றோம். கண்டிப்பா உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரியும் பொழுது ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி எடுங்க. அப்படி தெரியல அப்படின்னா, எங்களுக்கு கிடைக்கும்போது கண்டிப்பா டெலகிராம்ல சார்ட் ஆகவோ, அல்லது இதே மாரி ஒரு வீடியோவாகவோ நாங்க குடுப்போம். அப்ப நீங்க செல் எடுக்கலாம். ஆனா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ, லைஃப் டைம் ஹைல இருக்கிறனால அடுத்தது எங்க போகும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. அது வந்து கெஸ்ஸிங் தான். ஏன்னா, லைஃப் டைம் ஹைல நமக்கு லெவல்ஸ் கிடையாது. கீழ வந்தா நம்ம வந்து எங்கெல்லாம் மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ, அடுத்த வீடியோல நாங்க வந்து மார்க்கெட்ல அந்த ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சா, இல்ல நெக்ஸ்ட் அப்டேட் என்ன இருக்குங்கிறத சொல்றோம். அல்லது டெலகிராம்ல கண்டிப்பா சார்ட்டாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ, நீங்க டெலகிராம்ல ஜாயின் பண்றவங்க பண்ணிக்கங்க. ஸோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்ககிட்ட அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க் யூ.